நேயர்களே, இன்றைக்கு நாம பேசுறது கரண்ட் அப்டேட்ஸ். அது என்னன்னா, ஏராளமான பலாயிரக்கணக்கான 60,000 என்று சொல்லப்பட்டாலும் அவ்வளவு இருக்காது. காசாவுக்குள்ள இன்கர்ஷன், பெனிட்ரேஷன், இப்படியெல்லாம் அவர்கள் உள்ளே நூடுருவி பயங்கரமான தாக்குதல்கள். உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் உலகத்துல எங்கேயும் நடக்கவில்லை. மக்கள் அமர்ந்து கொண்டு பார்த்த காலம் போய் ஓடுகிறார்கள், வெறுகிறார். எந்த இடத்திலுமே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லை. இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆயுதங்களையும் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவோடு பல விமானங்களை எல்லாம் வாங்கி குவித்திருக்கிற அரபுகள் வேடிக்கை பார்ப்பது மிக 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 அவர்களுடைய நம்பிக்கையின் பால் கொண்ட அந்த சித்தாந்தத்திற்கு முரணானது என்பதை மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஐரோப்பிய யூனியனோ அமெரிக்காவோ ஆசியா நாடுகளிலிருந்து மற்ற நாடுகள் வருவதை விட சக உயிர்கள் படுகின்ற போது, அதுவும் நியாயமின்றி படுகின்ற போது, பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கிற ஒரு நிலத்தை அந்த மக்களை செய்து அவர்களை வெளியேற்றி மறுநாடு உருவாக்கிய பின்பும் மீண்டும் அவர்களை வெளியேற்ற சொல்லி மீண்டும் மீண்டும் 1 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களை செய்தும் 1.5 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களை அடையாளம் தெரியாமையும் உருக்குளமாக்கி கூடிய ஒரு அநியாயத்திற்கான தீர்ப்பை கேட்பதற்கு இந்த உலக நாகரிக சமூகம் மழுங்கி போயிருக்கிறது. இந்த அநியாயத்தை தலைமையேற்று நடத்துவது ஒரு சிறிய குழுக்கள், சாப்பிடுவதற்கு வயிற்றிலே எந்த உணவும் இல்லை, ஆகாரமும் இல்லை, பெண்கள், ஏழைகள், குழந்தைகள், முதியோர்கள், இவர்களை எல்லாம் தாக்குவதற்கு உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அணு ஆயுதங்களுக்கு சமமான பயங்கர குண்டுகளை போடுகிறோம் என்கின்றான் இஸ்ரேல் கோட்ஸ். ஆனால் உலகம் அமைதியாக வேடிக்கை பார்க்கிறது. நேற்று மட்டும் 140க்கு மேற்பட்டவர்கள் பட்டார்கள், 500க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவமனை இல்லை, உணவு இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. பயங்கரமாக இருக்கிறது. கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை தோழர்களை. இதுக்கு மேல அல் ஜசீரா கொடுத்த பல செய்திகளை நாம் விரிவாக பேச வேண்டியதில்லை. ஆனாலும் அரபுகள் மௌனம் 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 மௌனம், கண்டனம், போஸ்டர், இவ்வளவுதான். இதோடு நிறுத்திக்கிறேன். அடுத்த செய்தி, ஈரான்ல 100 மொசாதினுடைய உளவாளிகளை அவர்கள் களமிறக்கியிருக்கிறார்கள். எப்போ? 12 நாள் போர்ல. அதுல ஒருவன் கூட யூதம் கிடையாது. அதனால முக்கியமானது, அதாவது 12 நாளில் போரில் இந்த மிசைல் லாஞ்சர்ஸை அவங்க அனுப்புனது, இதெல்லாம் தாக்குதல் செஞ்சு கொலைகளை செய்தது அனைத்தும் அயலக பயங்கரவாதிகள் தான். அதாவது எப்படி சொல்றது, ஈரானில் உள்ளவர்கள் அல்லது ஆப்கானில் உள்ளவர்கள் அல்லது உலகத்தின் வேறு எந்த நாட்டில் இருந்த கூலிப்படைகளைத்தான் அவர்கள் இறக்கியிருக்கிறார்கள். ஒரு யூதன் கூட உளவாளியாக ஈரானுக்குள் செயல்படவில்லை. த மிசைல் லாஞ்சர் டெஸ்ட்ராய்ட். அவர்கள் மிகவும் கடுமையான பயிற்சி எடுக்கப்பட்ட வெல் ட்ரைனர்ஸ் மற்றும் பயிற்சியின் மூலமாக அவர்கள் ஈரானுக்குள் இந்த 12 நாள் போரில் மிசைல் லாஞ்சர் டெஸ்ட்ராய்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆஃப் த ஸ்டார்ட் ஆஃப் வார். சேனல் 13 இது முழுமையாக பெஞ்சமின் நெதன்யாஹுனுடைய ஆதரவான செயல். அவரது செயலை நியாயப்படுத்தும் இந்த சேனல் 13 தெரிவிக்கின்றது. 100 உளவாளிகளை களமிறக்கி இஸ்ரேல் ஈரானுக்குள் இருந்து ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஈரானுடைய மிசைல் சிஸ்டம், ஈரானுடைய தலைவர்களை செய்தது, எல்லாம் செய்ததாக சொல்கின்றது. இஸ்ரேல் ஏவுகணை ஈரானுக்குள், இந்த ஏவுகணை ஈரானுடைய உள்நாட்டு மிசைல் தளங்கள் மற்றும் ஆன்டி ஏர்கிராப்ட் சிஸ்டங்களை குறிவைத்து அவர்கள் அளித்ததாகவும் கூட சேனல் 13 தன் செய்தியில் வந்திருக்கிறது. இந்த பணியில் ஈடுபட்டவர்கள், மறுபடியும் சொல்கின்றேன், வெளிநாட்டவர்கள் தான், யாரும் யூதர்கள் அல்ல என்பதையும் சேனல் 13 தெளிவுபடுத்திவிட்டது. வெளிநாட்டு சக்திகளுக்கு போதிய பயிற்சியும் பல லட்சக்கணக்கான அமெரிக்க பில்லியன் டாலர்களையும் அவர்களுக்கு கொடுத்ததுதான் அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அதுல சேனல் 13 சொல்கிறது, அவர்கள் இராணுவ பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். உளவாளிகளுக்கு இராணுவ பயிற்சி, அந்த ராக்கெட் லாஞ்சர்ஸ் மற்றும் மிசைல் லாஞ்சர்ஸ் எப்படி அடிப்பது, டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எப்படி காலி செய்வது என்பதெல்லாம் சாதாரணமாக ஒருவரால் செய்ய முடியாது. பெரிய பயிற்சி எடுத்திருக்கிறார். ஆக அவர்கள் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு ஆட்களை கொண்டு பயிற்சி எடுத்துதான் ஒவ்வொரு நாட்டிலும் உளவாளிகளாக அவர்கள் நியமிக்கிறார்கள் என்பதும் தெரிகிறது.
வரும் நாட்களில் கரும் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் அபிஷியல் சொல்கிறார். இந்த முறுவல் எப்போது வேண்டாலும் வெடிக்கலாம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே இந்த முறுவல் எப்போது வேண்டாலும் வெடிக்கலாம். இதற்கிடையிலே நாம் ஏற்கனவே சொன்னதை மாதிரி அலி லாரிஜானி ஹேட் விசிட்டட். அவர் சவுதி அரேபியாவுக்கு ரியாத்துக்கு சென்று பில் சல்மானை சந்தித்திருக்கிறார். இது பைலேட்ரல் அக்ரிமெண்ட் இன் பிட்வீன் டிஃபென்ஸ் காரிடார் மட்டுமல்லாமல் மற்ற விவகாரங்கள் பேசப்படும் என்றும் நாம் சொல்லியிருந்தோம். பெசஸ்கியான், ஈரானுடைய பெசஸ்கியான், மசூத் பெசஸ்கியான் பிரசிடென்ட், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, திஸ் டைம் இப்போ என்னண்டா யூனிட்டி அமங் த முஸ்லிம்ஸ் உம்மா இஸ் மஸ்ட், இட் வுட் பிரிவென்ட் த இஸ்ரேல் அக்ரஷன் என்ற கருத்தை, அதாவது முஸ்லீம் தலைவர்களிடத்திலும் முஸ்லீம் நாடுகளிடத்திலும் யூனிட்டி அமங் த முஸ்லீம் நேஷன், இட் வுட் பிரிவென்ட் த இஸ்ரேல் அக்ரஷனை தடுக்கும் என்றும் மசூத் பெசஸ்கியான் தன் கருத்தில் வலிமையாக வைத்திருக்கிறார். ஈரானை தவிர யாரும் இது போன்ற கருத்துக்களை வைக்கவில்லை என்பது கவலைக்குரிய ஒரு செய்திதான். இதில் மசூத் பெசஸ்கியானுடைய அந்த கருத்தினூடே மிக முக்கியமான ஒரு செய்தி, மிகப்பெரிய அரபு நாடுகள், அதாவது அவர் சவுதி அரேபியாவை சொல்லியிருக்கிறார், எகிப்தை சொல்கிறார், அதாவது துருக்கியை சொல்கிறார், அவர்களுக்குத்தான் இதில் பெரும் பங்கு இருக்கிறது. சிறிய நாடுகளுக்கான பங்கை விட பெரிய முஸ்லிம் நாடுகளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதையும் மசூத் பெசஸ்கியான், ஈரானுடைய பிரசிடென்ட் சொல்கிறார். இது கால ஓட்டம் நெருங்கி விடுகிறது, இதற்கு மேல் இவர்களை விட்டால் பெரும் ஆபத்து, அனைத்து இஸ்லாமிய தேசங்களும் ஒன்று சேர வேண்டிய காலகட்டம் என்பதை அவர்கள் என்ன பண்ணுகிறார், எம்பசைஸ் ஆல் தி முஸ்லீம் லீடர்ஸ், தே ஹேவ் பீன் வெயிட்டிங், பட் என்ன நடக்கப் போகுது என்பது நமக்கு தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அரப் நேஷன் கூடுதலுக்கு பிறகு த மிசைல்ஸ் அட்டாக்ஸ் ஆன் இஸ்ரேல், இது முதலாக நேற்றைக்கு முன்தினம் அரபினுடைய இதற்கு பின்பு நடந்தது. இந்த தாக்குதலில் ஏமனிலிருந்து சிறிது நேரத்தில் இவர்கள் ஏமனை தாக்கினார்கள். ஹுதைதாவுடைய ஃபோர்ட்டை தாக்கிய பின்பு அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை தாக்கினார்கள். வழக்கம் போல் இஸ்ரேல் மரணங்கள் எல்லாம் இல்லை, இன்டர்செப்டர் பண்ணப்பட்டதாகவும் சொல்கிறது. ஐடிஎஃபினுடைய அந்த செய்தி, ஹவுதி மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹுதைதா ஃபோர்ட் அவர்கள் அளித்தார்கள் என்று நாம் சொல்ல முடிகின்றது. தற்போது நான் நேற்று ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எந்த நேரமும் போர் மூலும். ஏனென்று சொன்னால் ஒரு விவகாரம் நீங்கள் சிந்திப்பதை விட நான் சிந்திப்பதை விட ஒரு மறைமுக சிந்திப்பு ஒன்று உலகத்தை தாண்டி ஒன்று உண்டு. இந்த மக்கள் அழிந்து போவார்களா என்பதற்கு பதில் நம்மிடத்தில் இல்லை. ஏனென்று கேட்டால் அந்த அளவுக்கு உருக்குலையக்கூடிய நாசகார ஆயுதங்கள், நாசகார மெக்கோவா வெர்ஷன், அதை போன்று பம்பார்டன் குண்டுகள், ஹைட்ரஜன் என்னெல்லாமோ வீசுகிறார்கள். ஏர் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய போர் விமானங்கள், வார் ஸ்ட்ரைக் ஏர் ஃபோர்ஸ் எல்லாம் தாக்குதலை நடத்துகிறது. ஒளிவதற்கும் ஓடுவதற்கும் தங்குவதற்கும் உணவிடுவதற்கும் தண்ணீர் குடிப்பதற்கும் மருத்துவம் கேட்பதற்கும் பிச்சை எடுப்பதற்கு கூட இடமில்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு கஸாவுடைய மக்கள் அல்லலப்படுகிறார்கள், தெற்கிலே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். 60,000த்திற்கும் மேற்பட்ட அவர்கள் மொத்த இராணுவ படைகளில் பல ஆயிரக்கணக்கான இராணுவ படைகள் உள்ளே செல்கின்றது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் தாக்கப் போகிறோம் என்று இறுதிக்கட்ட போருக்கு செய்கிறது. உலகம் வேடிக்கை பார்க்கிறது, பக்கத்தில் இருக்கிற தேசங்கள் வேடிக்கை பார்க்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. இவர்கள் வேடிக்கை பார்த்தாலும் இதற்கெல்லாம் தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒருவனுடைய தீர்ப்பு என்னதாக இருக்கும் என்பது நமக்கு புரியவில்லை. அந்த அளவிற்கு மனம் வெதும்புகின்றது. இங்கே நம்முடைய மன வெதும்பலுக்கு காரணம், 2 போர்க்குழுக்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டால், அவர்கள் அழித்து கொண்டால் எங்களுக்கு எந்த வேதனையும் யாருக்கும் வராது. அதே போன்று எந்த தேசமாக இருந்தாலும் சரி, இது பலஸ்தீனமாக இருந்தாலும் அதே போன்று வேறு ஒரு நாடுகள் இஸ்ரேலுக்குள் இதே போன்ற நடவடிக்கை நாக்கி யூத மக்களை அழித்தாலும் எப்படித்தான் நமக்கு கொதிநிலை வருமோ அதுதான் இது. இலங்கையிலே ராஜபக்ஷ கடைசியில் முள்ளிவாய்க்காலில் இதைவிட மோசமான ஒரு தாக்குதலை நடத்தினான். 140,000த்திற்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போனார்கள். அப்போது ஏற்பட்ட கொதிநிலை தான் 2008-9களில். பிள்ளைகளெல்லாம் பொட்டு வைத்து பூ வைத்து அழகாக வெள்ளை உடை அணிந்து ஸ்கூலுக்கு செல்ல போகிற போது அந்த பாவி செய்த அந்த அநியாயத்தின் பால் ஓடி ஒளிந்து பங்கருக்குள் இந்த பிள்ளைகள் எல்லாம் அடைக்கலம் தேடிய காட்சி இன்றைக்கும் நமக்கு கண்ணீர் வருது.
அனந்தி சசிதரனை நான் தான் பேட்டி எடுத்தேன் அந்த காலகட்டத்தில். இன்றைக்கும் இருக்கிறது இமயம் தொலைக்காட்சியில் அந்த பேட்டி ஒன்றை எடுத்தேன். அனந்தி சசிதரன் எப்படியெல்லாம் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்பதை சொல்லியிருந்தார்கள். அதை நான் வேறொரு காணொலியிலே தருகிறேன். ஒரு சுருக்கமான செய்தி. இதற்கிடையிலே மார்ச் 18 ஆரம்பித்து மார்ச் 18ஆம் தேதி 2025 இந்த ஆண்டிலிருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 5-6 மாதத்தில் 84 மிசைல்கள் வீசப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்குள். இதில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற தகவல் ஒன்றும் அவர்கள் வெளியிட மறுக்கிறார்கள். அதில் 37 ட்ரோன்கள் வீசப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் IDF தகவல் 4 நாட்களுக்குள் செப்டம்பர் 13 ஹவுதி வீசிய இந்த மிசைல் முழுமையான ஒரு கிளஸ்டர் வார்ஹெட்ஸ் கொண்டிருக்கக்கூடிய மிசைல் தான். அதாவது என்ன சொல்வது, கிளஸ்டர்னா கொத்து குண்டுகள் என்று சொல்லலாம். இதில் பலர் கலாம் டெல்லவிக்குள் இதையெல்லாம் வைத்து கொண்டுதான் அவன் இந்த மக்களை அழிக்கின்றான், அழித்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. கட்டிடங்கள் தூள் தூள் ஆகிறது. இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிற கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லா, ஹவுதி ஆகிய நாடுகளும் கூட இப்பொழுது தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. இது ஒரு பெரும் போர் மண்டலமாக மாறப்போகிறது. ஏனென்றால் இந்த போரை நியாயப்படுத்துகிறது 4000 கோடி ரூபாய்க்கு விமானத்தை பெற்றுக்கொண்ட ஈரம் கூட காயவில்லை. ஒருவன் இறந்திருக்கிறான் என்றால் அடக்கம் செய்து அந்த ஈரம் கூட காயவில்லை, காயாத நேரத்தில் என்று கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வதை போன்று அவன் கத்தருடைய அரசும் அரச தலைவன் அப்துல் ரஹ்மான் அல் தானி கொடுத்திருப்பதை பெற்றுக்கொண்ட அமெரிக்கா, அவனுடைய பெரிய தளம் உலகத்தில் எங்கும் இல்லாமல் ஒய்து என்று சொல்லக்கூடிய அந்த தளம் அங்கேதான் இருக்கிறது. இதையெல்லாம் நன்றி மறந்தவனாக அந்த நாட்டுக்குள் குண்டு போட்டிருக்கிறான். அதை நியாயப்படுத்தக்கூடிய மார்க்கோ ரூபியோ, அதை நியாயப்படுத்தக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 8 மணிக்கு செய்தியை சொல்கிறார்கள். 8:51 தாக்குதல் நடத்திய பிறகு அமெரிக்காவினுடைய கெரோலினா லேவட் அதை நியாயப்படுத்துகிற ஒரு பயங்கரமான சூழ்ச்சி அங்கே இருப்பதும் இவர்கள் செல்ல முடிகின்றது. நான் யூதன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன் என்ற அந்த வார்த்தை தான் இப்போது அவர்களுக்குள் இந்த இன அழிப்பை மேன்மைப்படுத்துகிறதே தவிர அமெரிக்காவிடத்திலே மனிதநேயம் எதுவும் இல்லை. இது அவர்களின் மன வலிமை. இதற்கிடையிலே தோழர்களே, இறந்து போகிறோம், கவலை இல்லை. இறைவனை சந்திக்க போகிறோம், கவலை இல்லை. பிள்ளைகள் இறந்து போனார்கள், கணவர்மார்கள் இறந்தார்கள், சகோதரர்கள், தாய், தந்தைகள், குழந்தைகள் எல்லாம் இறந்தது. அழகான வாழ்க்கை போனது, வீடுகள் இடிந்தது. ஆனாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. உண்மையிலே எனக்கு என்ன ஒரு விவகாரம் என்றால், இப்படி ஒரு சமூகத்தை இனி உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. நிறைய விஷயத்தை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். வரலாற்றில் பலவேறு ஜெனோசைடு, எத்னிக் கிளீன்ஸை படித்திருக்கிறோம். ஆனாலும் கூட இது போன்ற ஒரு அட்டூழியத்தை நாம் இங்கே பார்க்க முடியவில்லை. கிரவுண்ட் தரைப்போர் மற்றும் ஏர் ஸ்டேஷன் மூலம் டு பி கண்டினியூட் இன் காசா, இது பெரிய பெரிய சீரழிவுக்கு அந்த மக்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறது என்பதை தவிர வேறு எந்த செய்தியும் சொல்வதற்கு இயலவில்லை. இதற்கிடையில அமெரிக்காவை நெருங்கிய கூட்டாளிகளாக இருக்கும் சவுதி அரேபியா தற்போது பாகிஸ்தானோடு அணு ஆயுத ஒப்பந்தத்தை, அணு பயிற்சியை, அணு தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொள்வதற்கான மூமெண்ட்ஸ் ஆரம்பித்திருக்கிறதாக முதற்கட்ட செய்தி வந்திருக்கிறது. அது எந்த அடிப்படையில் அவர்கள் அந்த பாகிஸ்தானோடு இணைகிறார்கள் என்பதெல்லாம் இனி நாளை நான் உங்களுக்கு அது தெளிவாக சொல்ல போகிறேன். என்னால் அதை முழுமையாக நான் படிக்க வேண்டும். தற்போது நான் அமர்ந்திருக்கிற நேரத்தில் தான் எமது பிராம்டரில் அந்த செய்தியை நான் பார்த்தேன். சவுதி அரேபியா, அமெரிக்கா கூட்டாளிகள் விலகுகிறார்களா? கத்தரும் விலக வேண்டிய காலச்சூழல் வருகிறது. அப்படி ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா பொருளாதாரம் மங்கி போவதற்கும், அமெரிக்கா உருத்தலையாமல் சில தசாப்தங்களில் போவதற்கும் இதுவே கூட காரணங்களாக இருக்கலாம். இன்னொரு செய்தி, ஜொர்டானுக்கு கத்தர் அதிபர் பிரதமர் சென்றிருக்கிறார். ஏன் அவர் சென்றார் என்பது எனக்கு தெரியவில்லை. என்ன விவகாரமாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் அல் தானி சென்ற விவகாரம் தெரியவில்லை. சவுதி, அமெரிக்காவினுடைய கோலியேஷன், இவர்கள் அனைவரும் அமெரிக்காவை விட்டு விலகப் போகிறார்களா? இனி வரும் காலத்தில் நீண்டகால தேசத்தை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஒரு பழமொழி ஒன்று சொல்வதை போன்று, திட்டமிடுபவர்களை விட மிகப்பெரிய திட்டம் ஒன்றை எல்லாவற்றையும் இயக்குபவன் திட்டமிடுகிறான் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்படுகிறது. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு சொல்ல முடிகிறது, அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி,
யூதர்களாக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், முஸ்லிம்களாக இருந்தாலும், பௌத்தர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் மனிதர்கள் அழிக்கப்படுகின்ற போது அந்த வேதனைக்கு, பிரார்த்தனைக்கு அவர்களுக்கும் இறைவனுக்கும் எந்த விதமான தடையும் இல்லை என்பதை அருள்நாதர் அவர்கள் கூறியிருக்கிறார். இது ஒரு இறையியல் தத்துவமாகத்தான் நான் பார்க்கின்றேன். மனிதர்கள் அனைவரும் மதமும் சாதிக்கு அப்பாற்பட்ட உணர்வுகளின் பால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் ஒரே தாயின் பிள்ளைகள் தான். நாம் பிரிந்தது எப்படி? கால ஓட்டத்தில் பிரிந்தோம். நீ என்ன மதம், நீ என்ன சாதி என்று. ஆனால் காயமும் வேதனையும் நோயும் நொம்பலமும் உணர்ச்சிகளும் அப்படித்தான். ஆகவே இந்த மக்கள் தொடர்ந்து அழிக்கப்படுவதற்கு கவலை மட்டும்தான் நம்மால் சொல்ல முடிகிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சர்வதேச சூழல், அமெரிக்காவுக்கு எதிராக அரபுகள் திரள்கிறார்கள். அதன் விளைவுத்தான் பாகிஸ்தானோடு நெருங்கியிருக்கிறார்கள். இது சீனாவினுடைய ராஜதந்திர யுக்தி இருக்கலாம். இதே போக்கு தொடருமானால் யூதர்களுக்கு அது ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். யூதர்களில் பெரும்பான்மையானவர்கள், திருப்பி கேட்டால் யால் ஜமீர் போன்றவர்களும், அதே மாதிரி டேவிட் வர்னே போன்றவர்களும் கூட இந்த போரை விரும்பவில்லை என்பதும் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. இன்னொரு செய்தி, சின்பட்டினுடைய பல நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அது பெஞ்சமின் நெத்தானியாகு எதிராக கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. சின்பட்டை போரில் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. மீண்டும் நாளை பல புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.